இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளை முடிவுக்கு கொண்டு வரப்போகிறார். இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் வரப்போகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 2வது வசனம் எப்படி சொல்லுகிறது? இதோ இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும், ஆனால் கர்த்தர் உண்மையில் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். இந்த வசனத்தில் ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை, இந்த வசனத்தின் மூலமா பெரிய ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், நிறைய கடன் சுமைகள் இருக்கலாம், நிறைய வாழ்க்கையில எதிர்பார்த்த நன்மைகள் கைகூடி வராதிருக்கலாம். நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய போயிருக்கும் போது இந்த காரியம் வாய்க்கப்படாமல் நீங்கள் எதிர்பார்த்த எல்லா நன்மைகளும் கிடைக்க கூடாதபடி அடைக்கப்பட்ட வாசலா இருக்கிறது போல இருக்கலாம். சில நேரங்கள்ல எல்லாவற்றையும் இழந்து போனது போல நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், கர்த்தர் உண்மையில் உதிப்பார். மனிதர்கள் உங்களை கைவிட்டாலும் ஆண்டவராய் இயேசு உங்களை கைவிட மாட்டார். இருள் நிரந்தரம் அல்ல. ஆண்டவராய் இயேசு உங்க வாழ்க்கையில் வெளிச்சத்தை தரப்போகிறார். உங்கள் இருள் வெளிச்சமாக மாறப்போகிறது. தேவனுடைய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையிலும் உங்க வீட்டிலும் உங்கள் குடும்பத்தில் வரும்போது பயம் சமாதானமாக அந்த நாளிலே மாறப்போகிறது. தோல்வி சாட்சியாக மாறப்போகிறது. கண்ணீர் சந்தோஷமாக மாறப்போகிறது. மூடிய கதவுகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில் இந்த நாளிலே திறக்க போகிறது என்பதிலே எவ்விதத்திலும் சந்தேகம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் இருள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு வெளிச்சம் வரப்போகிறது. ஒரு வீட்டிலே ஒரு வாலிப மகன் இருந்தான். தகப்பனார் வயது சென்றது நிமித்தம் அவர் வேலைக்கு போக முடியலை. மகன் வேலைக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தமான காலகட்டம். பல கம்பெனிகள் ஏறி இறங்கினான். பல இடங்களிலே தன் வேலையை தேடி அலைந்தான். ஒரு இடத்திலும் அவனுக்கு வேலை கிடைக்கவில்லை. வேலை கிடைக்காத நிமித்தம் ரொம்ப கஷ்டப்பட்டான். குடும்பத்தில் பயங்கர கடன், கவலை, கண்ணீர். பல நேரங்களிலே எங்கெல்லாமோ வேலை தேடி பார்த்தாலும் அவனுக்கு கிடைக்கவில்லை. ஆண்டவரை பார்த்து சொன்னான், என் ஆண்டவரே, என் தேவனே, என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு இருள், ஏன் என்று சொல்லி அழுதான். இவன் அழுததை பார்த்தவனுடைய தாயார் ஏசாயா 60வது அதிகாரம் 2வது வசனத்தை அந்த அம்மா அவனுக்கு நினைப்பூட்டினாள். ஆனாலும் கர்த்தர் உன் மேல உதிப்பார். மகனே, இரவு இந்த நாளில் உனக்கு முடிவுக்கு வரும் என்று அவள் சொன்னான். அதே போல நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளும் முடிவுக்கு வருகிற ஒரு நாளா இந்த நாள் அமையும். சில காலங்களிலே அவன் நிறைய கம்பெனியில விண்ணப்பங்கள் அனுப்பியிருந்தான். ஒரு கம்பெனியில் அவனுக்கு கூப்பிட்டு நல்ல ஒரு வேலையை கொடுத்தார்கள். இந்த வேலையின் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டான். இந்த வேலையின் நிமித்தம் அவன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவனுடைய கடன் சுமைகள்லாம் மாறினது. அவன் கண்ணீரெல்லாம் மாறினது. யாரெல்லாம் அவனை இகழ்ச்சியாய் பார்த்தார்களோ அவர்கள் எல்லாரும் அவனை ஆசீர்வாதமாய் பார்க்கிற ஒரு நாள், அது சீக்கிரமா அந்த நாள் வந்தது. தெய்வம் உங்க இருளை வெளிச்சமாய் மாற்றும் போது சாபம் ஆசீர்வாதமாய் உங்க வாழ்க்கையில மாறப்போகிறது. கண்ணீர் சாட்சியாய் மாறப்போகிறது. தடைகள் பாதையாய் மாறப்போகிறது. இருள் முடியும், வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வரும். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால வெளிச்சத்துக்காய் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக, சகோதரிகளுக்காக, சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். பல காரியங்களை நான் பிரயாசப்படுகிறேன், ஒன்றும் கைகூடி வரல. எல்லாம் முடிந்து போனது போல இருக்கிறது. எதை நான் செய்தாலும் அது மூடினது போலவே இருக்கிறது. அந்த காரியம் வாய்க்கதே இல்லை என்று சொல்லி எதை நினைத்தாலும் சோர்ந்து போய் இருள் என் வாழ்க்கை முழுவதும் இருக்கிறதே, என் வாழ்க்கையே இருளா மாறிட்டே என்று சொல்லி தடவி பார்க்கிறது போல இருக்கிறேன் என்கிற ஒரு நிர்பந்தத்தில் இருப்பார்கள். ஆனால் இந்த நாளிலே எங்கள் ஆண்டவராய் இயேசு சொன்னீர், நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன் என்று. இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே வெளிச்சம் ஒதுக்கட்டும், இருள் விலகி போகட்டும். பூமி இருளை மூடினாலும் ஆண்டவரே உன் மேல நான் உதிப்பேன் என்று சொன்னவர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவரே, இயேசு உங்களை இன்னைக்கு ஆசீர்வதிப்பார்.